விஜய் சேதுபதி சார் ஒரு நல்ல ஹோஸ்டான்னு கேட்டா சத்தியமா இல்ல. ஆனா நேத்திக்கு அவர் கேட்ட 3 இம்பார்ட்டன்டான கேள்விகள் உள்ள இருக்கிற கேமை வேற லெவல்ல சேஞ்ச் பண்ணிடும், கேம் இன்னும் சுறுசுறுப்பாகும், சரியான வகையில எடுத்துட்டு போகுங்கிறதுக்கு உதாரணமா இருந்தது. அதை தவிர ஒரு குறும்படமும் இருக்குங்க இந்த கேம் அப்படியே புரட்டி போட்டதுக்கு காரணம் ட்விட்டர்ல வந்தது. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீப் வாட்சிங் சௌமி மாமி சேனல். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு எதிர்க்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டே வாங்க. வீடியோக்குள்ள போலாமா? இந்த 3 கேள்விகள்ல லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி, ஆனா இதனால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு, ஒரு ஆளுடைய கேம் பிளான் வந்து புரிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்ஷிதாவுடைய கோவம் அகைன்ஸ்ட் ஜாக்லின் அந்த பொம்மை டாஸ்க்ல அவங்க வந்து தீபக்கோட பொம்மையை வச்சதுக்கு அவங்க அழகா கேட்கிறாரு இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி, நீங்க ஜாக்லினோட பொம்மைய அவங்க வச்சதுக்கு காரணம் அவங்க வந்து மஞ்சரி கிட்ட அவங்க கொடுத்த வாக்கு. ஏன்னா மஞ்சரி வைக்கலனா ஜாக்லின் கேம்லயே இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கான விசுவாசத்துக்கு தான் ப்ளே பண்ணாங்க. சோ ஜாக்லின் அவங்களுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து மஞ்சரி வரக்கூடாதுன்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வச்சது உங்களுக்கு எப்படி கோவமா இருக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே அன்ஷிதாக்கு உள்ள தோணுது சம்திங், ஓ நம்ம மஞ்சரியை வந்து வைக்க கூடாதுன்னு விளையாடுறோம், அவங்க வந்து அவங்களுக்கான கேம் விளையாடுறாங்கிற விஷயமே அன்ஷிதாக்கு அப்பதான் புரியுது. இது எதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பனிமூட்டம் விலகிற சிச்சுவேஷனா இருந்ததுன்னா, அன்ஷிதா பயங்கரமா ஆனந்தியால மண்டக்கழுவ செய்யப்பட்டவங்க, இந்த மண்டக்கழுவல இருந்து மண்டக்கழுவி உன்னை மண்டக்கழுவிட்டு இருக்கான்னு சொல்ற மொமெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது அன்ஷிதா நல்லா யோசிச்சுப்பாரு, ஆனந்தி சொன்னதுல லாஜிக்கே இல்ல, அவ மேல எதுக்கு நீ கோவப்படுற? ஜாக்லின் வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர் தான், ஒரு செல்ஃபிஷான பிளேயர் தான். அது நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம், ஏன்னா அதுதான் பயங்கரமா அதை எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செல்ஃபிஷா தான் விளையாடணும், இல்ல செல்ஃபிஷா விளையாடாம விட்டாதான் அது ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடும். ஏன்னா மத்தவனுக்காக விளையாடுறேன், சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக விளையாடுறேன், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக மத்தவங்களுக்காக விளையாடுறேன் விளையாடினா கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்காது. ரெண்டாவது இவங்க ட்ரூவா இல்லாம போயிட்டானா மக்களுக்கு வந்து முதல்ல தனக்கு அவங்க ட்ரூவா இருக்கணும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ அது எக்ஸ்பெக்டேஷன் போயிடுச்சுன்னா மக்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுங்கிற ஒரு பேசிக் தாட்டை வந்து மறந்துடுறாங்க அன்ஷிதா. சோ இதை சொன்ன உடனே ஓ நம்மளுக்காக தான் விளையாடணும், அந்த பொண்ணு அதுக்காக தான் விளையாடிச்சு, அதனால நம்ம அது மேல கோவப்பட்டதுல நியாயம் இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அன்ஷிதாக்கு இந்த கோவம் வந்ததுக்கு காரணத்தை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனந்தி. ஆனா கோவம் எதுக்கு வந்ததுன்னா, ஓவரா சீன் போட்டு நான் வந்து பயங்கரமா பசி தாங்குவேன், 2 நாள் தாங்குவேன்னு சொன்னாங்க, ஆனா 2 நாள் வரைக்கும் தாங்குவேன்னு லைட்டா சொன்ன ஜாக்லின் அப்படிக்கவே வின் பண்ணிட்டாங்க, பண்ணுவேன்னு சொன்னாங்க பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் வந்து கெத்தா இருந்ததே தவிர ஓவரா சீன் காட்டி நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணால வந்து அந்த பாத்ரூம் அடக்க முடியாதது, அதுக்கு மேல அது அசிங்கமானதா, அதை வந்து டைவர்ட் பண்ணி ஜாக்லின் மேல வன்மத்தை கொட்டிருச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கு அசிங்கமாயிடுச்சு. ரெண்டாவது ஜாக்லினுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அதனால தான் விஜய் சேதுபதி கேட்டு முடிச்சுட்டு டம்மி ஆக்கி அன்ஷிதா உட்காத்தி வச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து அதை வந்து பேசுற போது உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்துட்டேன், அதுதான் உனக்கு கொஞ்சம் காண்டு அப்படின்னு சொன்னா வெக்கமே இல்லாம அன்ஷிதா ஏ போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செய்யறா. அதெல்லாம் வந்து பச்சை தெரியுது அன்ஷிதா எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் இல்ல, எந்த அளவுக்கு மண்டக்கழுவல் செய்யறதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்துவாங்க. இவங்கள தான் நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் பாய்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்து வச்சிருப்பாங்க, பாய்ஸுக்கும் இது செருப்படி தான் அவங்களுக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்த கேள்வி, பிரியாணி கேங்க வந்து உட்காத்தி வச்சு என்னடா இவங்க வந்து மத்தவங்களோட ப்ரொவிஷன் எடுத்து மத்தவங்களோட சாப்பாட்டை எடுத்து திருடி திங்கிற குரூப் ஆச்சு, ரொம்ப வந்து கேவலமெல்லாம் சொல்லிருக்கணும், நீங்க பண்றது ஒரு கியூட்டா இருக்குன்னு முடிச்சிருப்பாரு அந்த பிரியாணி திருடுறதே. என்னடான்னு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ல நம்மளுக்கு தலை வெடிச்சிருது. பிகாஸ் ஒரு பிரெட்டுக்காக அந்த பொண்ணு மஞ்சரி கேட்டிருக்கு, அதை வந்து பெருசா வந்து பண்ணல, ஆனா மஞ்சரியை போட்டு உடுன்னு விடுறாரே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கர உள்கூத்தி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய சில ட்விட்டர் நண்பர்கள் தான் வந்து அதுக்கு காமிச்சாங்க. ஏன்னா நம்மளோட ஜட்மெண்ட் கூட தவறாக போக சான்ஸ் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் லிமிட்டடா தான் கொடுக்கப்படுது பிக் பாஸ்ல இருந்து 24/7 பார்த்தோம்னு நம்மளுக்கு சத்தியமா தோணுதுங்க. we feel so less because அந்த அளவுக்கு 24/7ல சில விஷயங்கள் எல்லாம் சின்ன லெவல்ல காமிச்சிட்டு அவங்களுக்கு சாதகமா மக்கள் போகணும்ட்டு மக்களுக்கு எதெல்லாம் காட்டினா மக்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க மேல, அதாவது பிக் பாஸ் டீமுக்கு பிடிச்சவங்க மேல அன்பு வரும்னு சொல்லிட்டு அவங்க எடிட் பண்ணி போடுறது தான் போடுறாங்க 1 hour எபிசோட்ல. இது எப்படின்னா பிரியாணி செய்யறதும் அந்த 1 hour எபிசோட்ல காட்டல, அதே மாதிரி மஞ்சரி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டும் 1 hour எபிசோட்ல காட்டல, ஏன் 24/7லயே ஸ்வட்டலா காட்டியிருந்தாங்க. அதனால தான் என்ன மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸே பல பேர் ஏமாந்ததுக்கு காரணம். இந்த குறும்படம் எதுக்கு வருதுன்னா, முத்து கிட்ட போய் மஞ்சரி இந்த டோஸ்ட் டாஸ்க் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தியா உனக்கு நான் என்ன நினைச்சேன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா உடைஞ்சிட்டாங்க. மஞ்சரிக்கு வந்து ஒரு நியாயம் ஜெனுவினா பேசுறதுக்காக போய் அவங்களால பேச முடியாம தான் முத்து அனுப்பிச்சு இந்த டோஸ்ட் ஏன் போடலன்னு கேட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கே முன்னாடி தோணுச்சு முத்துவோட முதுகுல என்ன 2 சனியன்கள் தான் வந்து மஞ்சரி சாச்சனான்ட்டு. ஆனா முத்துவுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து சாதகமா போச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? முத்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். டாஸ்க் இந்த டோஸ்ட் வந்து கரெக்டான விஷயத்துக்கு தான் கேட்டாங்கன்னு பார்த்தா முத்து வந்து இந்த பொண்ணுக்காக பேசி முத்துக்கும் பேக் ஃபயர் ஆயிருச்சு. இந்த டோஸ்ட்டுக்காக பேசி ரொம்ப கேவலமா ஃபுல்லா இருக்கிற டீம் வந்து ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டு வந்ததுக்கு. இது வந்து நம்மளுக்கு ஏன் கோவம் வச்சா, பிரியாணியே செய்யற கேங்க ஒரு டோஸ்ட் செய்ய உள்ளன்ட்டு தானே. ஆனா உள்ள போயிட்டு முத்து கிட்ட மஞ்சரியே வந்து தன்னை பத்தின பிளான் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா முத்து எவ்வளவு புத்திசாலின்னு மஞ்சரி வந்து அவங்க வந்து கரெக்டா இட போடலன்னு சொல்லலாம். ரெண்டாவது மஞ்சரிக்கு பயங்கர தான் ஒரு பேச்சாளர், முத்து அளவுக்கு நானும் ஒரு பேச்சாளர்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்தது அந்த குறும்படத்துல தெரிஞ்சது. சரி பில்டப் கொடுக்கல. குறும்படத்துல என்ன நடந்ததுன்னா, முத்து கிட்ட வந்து சொல்றாங்க பத்தியா உன் மேல இருந்த கோவம் அப்படியே என் பக்கம் திரும்புது அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு பயங்கரமா வந்து புரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்து விளையாடுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒன் சிங்கிள் சிங்கம் அகேன்ஸ்ட் the whole team of contestants in Big Boss. இது வந்து சரியா கரெக்டா ஜஸ்டிஸ் இல்லையான்னு பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இது ஒரு பிளேன் ஸ்ட்ராட்டஜி கேம்னு எடுத்துக்கிட்டா முத்து வந்து இங்க விளையாடுறது கரெக்ட் தான். சோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வைக்கும் போது
விளையாடிட்டு இருக்காரு. இது வெளியில பார்த்துட்டு வராங்க மஞ்சரி, அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் வருது. சோ இந்த வகையான ஒன் சிங்கிள் சிங்கம், அதாவது வெளியில மக்களுக்கு விக்டிமா தெரிஞ்சிட்டானா இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்றாங்கன்னா, when you convince the crowd that you are being cornered, மக்களுக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம் முத்து செய்யறாருன்னா, இந்த முத்துவை வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு நம்ம போய் அந்த இடத்துல உட்காரணும் மஞ்சரி எடுத்து பிளான் மாதிரியே தான் வந்து அப்ரப்டா தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பேர் ஃபயர் பண்ணி அந்த பொண்ணை வந்து திட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்கணும். அது ஒரு ஆர்கானிக்கா நேச்சுரலா நடந்தது அந்த டோஸ்ட் கேட்கிற விவகாரம். ஆனா இவங்க வந்து கம்ப்ளீட்டா இதை வந்து ஒரு சாதகமா யூஸ் பண்ணி அந்த டீம் ஃபுல்லா இவங்களுக்கு எதிர்த்து வரணுங்கிற காரணத்தினால தான் இது செய்யப்பட்டு. த ரீசன் பிஹைண்ட் த டோஸ்ட் அது வந்து நியாயம் கிடையாது. இவங்க எல்லாம் பின்னாடி வரணும், தான் விக்டிம் ஆகணும், தான் கார்னர் ஆகப்படணும்ட்டு முத்துவை வந்து அந்த விக்டிம்ல இருந்து தள்ளி தான் விக்டிமாய் காமிச்சுக்கணும் மக்களுக்கு இடையில இவங்க பிளான் போட்டது. முத்து வந்து இது வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. இந்த பிளான் வந்து இப்போ தான் வந்து ஒரு புத்திசாலின்னு அவங்க பிளானை வெளியிட்டானா அவங்களுக்கு அது வெளியிடணும்னு தோணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, நம்ம புத்திசாலின்னு மக்கள் நினைக்காம போயிருவாங்களோன்ட்டு. ஆனாலும் அவருக்கு இருந்த செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லாம விளையாடிப்பாரு, அதான் அங்க கெத்து. ஆனா மஞ்சரி வெளியில முத்து கிட்டே வேற இதை சொல்லிட்டாங்களா, முத்து உஷாராயிட்டாரு. இது எப்போ தெரியுதுன்னா, காலையில இன்னைக்கு வந்து தீபக் கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து எல்லாரையும் வந்து தனக்கு அகேன்ஸ்டா திரும்பறதுக்காக தான் வந்து இந்த டோஸ்ட் விஷயத்தை வந்து எடுத்தாங்க. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண தோணுது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல பேசினது. ஓ, இதனாலதான் விஜய் சேதுபதி அவர்கள் மஞ்சரிக்காக ஒரு நியாயம் கேட்காம மஞ்சரி மேல கோவப்பட்டாரோன்னு வரைக்கும் நம்மளுக்கு சந்தேகம் வருது. உங்களுக்கு வருதா? இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முத்துவோட முதுகுல ஏறி நின்று ஒரு சனியன் விலகிடுச்சு. சோ முத்துக்கு தெரிஞ்சு போச்சு மஞ்சரி நம்ம கிட்ட க்ளோஸா இருந்ததுக்கு காரணம் அந்த ஃபுல் கேங்கே நம்ம முத்துக்கு அகேன்ஸ்டா வந்து முத்து தான் கேட்டவன், அவன் நான் உருட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப முத்துவை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கார்னர் பண்ற ஆளோட நம்ம போய் சேர்ந்தானா நம்மளும் கார்னர் ஆயிடுவோம். முத்துவை விட நம்ம ஜாஸ்தியா கேள்விகள் கேட்டா முத்துவை சைட்லைன் பண்ணிட்டு நம்ம வந்து விக்டிம் கார்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சரி பிளே பண்ண பிளே தான் முத்துவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதை உள்ள இருக்க தீபக் கிட்ட சொல்லிட்டானா எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும்ல இன்ஃபர்மேஷன். கரெக்டா முத்து வந்து தீபக்கை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சோ முத்துவோட ஷோல்டர்ல இருந்து மஞ்சரி விலகுதல். சாச்சனான்னு ஒன்று இருக்கே, இருங்க அது அடுத்த விஷயம், அதுக்காக நான் வரேன். ஜெஃப்ரி கேப்டன்சியை பத்தி விஜய் சேதுபதி சொன்னது, அதாவது இது ஒரு சின்ன விஷயமா தான் தோணுச்சு, ஆனால் அதுல பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. ஜெஃப்ரி சாச்சனா 2 பேருக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி. உங்கள யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. யார் வின் பண்ணாலும் எனக்கு சூப்பரா இருக்கும், எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மெசேஜ் அடங்கியிருக்குங்க. அதுல 2 ஒரு கல்லுன்னு எடுத்தா அதுல 2 மாங்கா விழுந்தது. ஒன்னு வந்து சாச்சனா பின்னாடி போய் பேசி ஜெஃப்ரிய கெஞ்சின ஒரு விஷயம். 2வது ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட பிளானை வந்து வெளியில அப்படியே வெளியில தெரிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிச்சது வந்து சௌந்தர்யா அப்படின்னு 2 விஷயம் புரியுதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். சாச்சனா எப்பவுமே ஒரு அடம்பிடிக்கிற ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் வேணும்னா டாஸ்க்குள்ள போகணும்னா கேர்ள்ஸ் கிட்ட பயங்கரமா அடம்பிடிப்பாங்க. அடம்பிடிச்சும் பத்தலைன்னா கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ விஜய் சேதுபதியே வந்து சாச்சனாக்கு ஏன் இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுக்குறாருன்னா, அவர் சாச்சனோட ஃபேமிலி வெளியில இருந்துட்டு சார் இன்னொரு 10 நாள் விடுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட் கிடைக்கும், அதனால கொஞ்சம் சாதகமா பேசுங்க சார், பாதகமா பேசுங்க சார்னு ஏதோ கெஞ்சி தான் இவங்க வந்து இவர் ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து இரக்கம் காட்டுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே லைட்டா தோணுது இல்லையா? அதே மாதிரி உள்ள இருக்கிற ஜெஃப்ரி கிட்ட டால் டாஸ்க்லயே எனக்கு விட்டு கொடுத்துறேன்னு கேவலமான பெக்கிங் கேமா ஆரம்பிக்கிறாங்க சாச்சனா. அனுமதிக்கிறதெல்லாம் இங்க இல்ல, ஏன்னா உங்களுக்கு சுத்தமா ஜெஃப்ரி அளவுக்குலாம் டேலண்டே கிடையாது. ஜெஃப்ரிக்கு மேல இருக்கிற இது ஒரு லாயல்ட்டி கேம் வேற. ஜெஃப்ரிக்கு மேல இருக்கிற நம்பிக்கை யாருமே சாச்சனா மேல வைக்க மாட்டாங்க. அது வந்து உள்ள நல்லா புரிஞ்சு போச்சு. சோ நம்மளுக்கு யாரும் நம்பி நம்மளோட பொம்மையை எடுக்க மாட்டாங்க சாச்சனாக்கு தெரிஞ்சனால ஜெஃப்ரி கிட்ட போய் கேட்கறாங்க. ஏன்னா ஜெஃப்ரி நல்லவன், என்னதான் இந்த பொண்ணு ரொம்ப வந்து வெஞ்சன்ஸோட அந்த ராஜாராணி டாஸ்க்ல அந்த பையனுக்கு 100 முக்கி எந்திரிக்கிற அந்த டாஸ்க் கொடுத்துச்சு சிட்டப்ஸ். அது பண்ணிட்டு அது சாரி கூட கேட்கல, உனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சாரி கேட்கலன்னா கேட்கிற பொண்ணு அது வந்து எனக்கு கொடுத்துறேன்னு கேட்டானா மனசு உருகிடுவாரு ஜெஃப்ரின்னு. ஜெஃப்ரியோட நல்ல குணத்தை வச்சு அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சாச்சனா. ஆனா இதை புரிஞ்சுக்காம, ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயத்துல டால் டாஸ்க்ல அட்லீஸ்ட் வின் பண்ணாரே ஜெஃப்ரின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா விட்டு கொடுத்து நல்லவன் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் பண்ணிடுவாரோங்கிற வரைக்கும் எனக்கு பயம் இருந்தது. பிகாஸ் இவ்வளவு கஷ்டத்துல இருந்து உண்மையிலேயே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து ஜெஃப்ரி தான். அவர் பயங்கரமா வந்து எந்த அளவுக்கு ராவா இருந்தாரோ வாரம் முன்னேறி கேம்ல போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் வின் பண்ணானா ஒட்டுமொத்த பிக் பாஸ் பாக்குற ஆட்களுக்கே வந்து ஒரு சந்தோஷம் வரும். பிகாஸ் அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தங்க வந்து அந்த கேமை வின் பண்ணா நம்மளுக்கே எவ்வளவு சந்தோஷம் வரும், அந்த ஜெனுவின் சந்தோஷம் தான். ஆனா இந்த பொண்ணு அதை கெடுத்துருமோங்கன்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருந்தது. சரி, டால் டாஸ்க்ல தான் நம்மளுக்கு நாமினேஷன் போயிடுச்சு, கெஞ்சி அவர் அந்த பையனை வின் பண்ணிட்டான், இப்போ நம்ம கேப்டன்சிலியாவது இவனை கெஞ்சி வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதை எடுத்த செகண்ட் பிளான் வின் பண்ற அளவுக்கு கூட வந்துருச்சுங்க டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட். ஆனா விஜய் சேதுபதி இது சொன்ன உடனே ஒரு ஆளுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது மண்டையில. அது யாருன்னா ஜெஃப்ரி கூட இல்ல, சௌந்தர்யா. இந்த சாச்சனாவுடைய விஷயம் வந்து மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஜெஃப்ரியோட விஷயத்துல சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஜாக்லின் யாரு சௌந்தர்யா யாருன்னு நம்மளுக்கு பிரிச்சு பார்த்து இவங்க கேம் பிளான் என்னன்னு தெரியறதுக்கு ஒரு தருணமா அமைஞ்சு போச்சு இந்த ஜெஃப்ரியோட கேப்டன்சி. இப்போ ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்துல இந்த சாச்சனாவோட இந்த டீல் பேசின விஷயத்த அவங்க வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜாக்லினுக்கு பேசிக்கா என்னன்னா பயங்கரமா ஃபேமஸான இருக்கிறவங்கள போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி பயங்கர திறமசாலிகளை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்கள பத்தி கேவலமா பேசியுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிப்பாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சது. ஏன்னா கிளாப் வந்த உடனே எங்க அது வந்து ஆனந்தி கரெக்டா சொல்லிருப்பாங்க, எங்க இருந்தோ கிளாப் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சௌந்தர்யா பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வீக்ல 2வது வாரத்துல இருந்து கைகோத்து சௌந்தர்யாவோட பேசுறாங்க அப்படின்ட்டு அது நல்லா புரிஞ்சு போச்சு. சோ ஜாக்லினுக்கு ஒரு அண்டர் பிளே இருக்கு. அதே மாதிரி ரயனையும் சொல்லியிருப்பாங்க, ரயன் கிட்ட ரயன் நல்லாவே இல்ல, சரியா
ஐடியாவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சௌந்தர்யாவோட ரயன் பழகுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ரயன் வந்து ஒரு வகையான சின்சியரிட்டியும் காட்டுறான், கேம்லையும் ஸ்ட்ராங்கா விளையாடுறான். இது நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து ஒரு வந்து த்ரெட்டா இருக்கும், இது நம்மளுக்கு வந்து காம்படிஷனா இருக்கும். ஜாக்லின் எப்படி விளையாடுவாங்கன்னா எப்பவுமே தனக்கு காம்படிஷனா இருக்கிறவங்கள தப்பா பேசி அவங்கள குறைவா பேசுவாங்க. அதனால தான் முத்துவை பேசியிருப்பாங்க, அதனால தான் வந்து ஸ்டார்டிங்ல ரயனை பேசியிருப்பாங்க, ஏன் சௌந்தர்யாவை கூட பேசினாங்க, சுனிதாவை பேசினாங்க. ஏன்னா ஒரு டைம்ல சுனிதா ஸ்ட்ராங்கா இருந்த போது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஜாக்லின் கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே ரயனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி டால் டாஸ்க்ல சௌந்தர்யாவே விட்டுட்டு, நான் என்னோட பழைய பதிவுகள் எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாம் சௌந்தர்யாவை எப்படி கிக் அடிச்சு வெளியில தள்ளிட்டு, ஏன்னா சௌந்தர்யாக்கு சந்தேகம் வந்துருச்சு ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்போட பர்பஸ் மேல. அப்புறம் வந்து ரயனோட க்ளோஸ் ஆயிட்டு ரயனோடய கேம் விளையாடிட்டு போறாங்க, ரயன் ஜெஃப்ரி ஜாக்லின் அப்படின்ட்டு. ஏன்னா ரயனையும் ஜெஃப்ரியும் க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆக்குனதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சௌந்தர்யா தான். ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஸ்டார்டிங்ல பயங்கரமா முடிச்சு, ஆனா திருப்பி எடுத்துட்டு வந்து ஒரு கேங்கா ஆக்குனதே வந்து சௌந்தர்யா தான். அவுட் ஆஃப் ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேசிக்கா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மனசுல நினைக்கிறத சொல்ற பழக்கம் இருக்கிறனால எல்லாரும் அவளோட சேர்றாங்க. ஆனா எப்படியோ இதுல இந்த சௌந்தர்யா ஷேடோல டிராவல் பண்ணி வரணும்னு நினைச்சிட்டு தான் ஜாக்லின் வந்து இந்த கோவா கேங்ல சேர்ந்திருக்காங்க. ஸோ ஷீ ஹாஸ் அன் ஆல்டர்னேட் தாட் ப்ராசஸ். பட் அதை கம்பேர் பண்றதுக்கு சௌந்தர்யாக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டா ஏதாவது இந்த கேங்கனால வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழகுறாங்களான்னு பார்த்தா ஜாக்லின் அளவுக்கு சௌந்தர்யாக்கு ஹிடன் பர்பஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது கோவா கேங்ல. இது எப்படி தெரிய வருதுன்னா, நான் திருப்பி சொல்றேன், ஜெஃப்ரி வந்து இந்த கேப்டன்சிக்காக நான் சௌந்தர்யா கிட்ட விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட சொன்னேன். ஜாக்லினுக்கு எப்படின்னா இந்த கேம்ல ஜெஃப்ரி என்னதான் வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஜெஃப்ரி இஸ் a வெரி ஸ்ட்ராங் பிளேயர். மற்ற மக்களுக்கு வந்து ஜெஃப்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்றாங்க, ஆனா பேக்ரவுண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பர்பஸ் இருக்கு. மக்கள் கிட்ட தான் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியணும்னு நினைக்கிற மாதிரி பேசுற மாதிரி சில இடங்கள்ல ஜாக்லின் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஜாக்லினை கம்பேர் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் கம்மியா இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க ஜெஃப்ரி. சோ தான் வந்து ஒரு லோல இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்ட ட்ரை பண்ணும்போது அதோட கம்மியா இருக்கிற ஆள் இருக்கிற யானா ஜெஃப்ரி இருக்கிற வரைக்கும் தன்னை வந்து ஒரு விக்டிம் மாதிரி காமிச்சிக்க முடியாது. ஹீஸ் மோர் ஆஃப் விக்டிம். ட்ரக் அபியூஸ்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து விக்டிமா இருந்தேன்னு ஓப்பனா சொல்ற ஒரு ஜெஃப்ரி. சோ ஜெஃப்ரியை வந்து கேம்ல இருந்து தூக்கிட்டா நம்ம ஸ்ட்ராங்கா தெரியும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஜெஃப்ரிக்கு வந்து கேம் வந்து ஸ்ட்ராங்கா போல நினைச்சிட்டு இருக்கனால கேப்டன்சில ஜெஃப்ரியில இருந்து தூக்கிட்டானா ஜெஃப்ரி வந்து பெருசா தெரிய மாட்டான். அதனால நீ சாச்சனாக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறியா, நீ வந்து கிவ் அப் பண்ணி அவளுக்கு கொடுக்க போறியா, ஜெஃப்ரிக்கு என்ன ஒரு மனசு பத்தியா அப்படின்னு அவ சொல்லுவா. அது ஏன் சொல்றானா, ஜெஃப்ரி உண்மையிலே விளையாடணும்னு தோணி ஜெஃப்ரி கேம்ல இருக்கணும்னு நினைச்சிருந்தா as a friend ஜாக்லின் அதை சொல்லியிருக்காரு. ஆனா இங்க தான் மாறுபடுறாங்க சௌந்தர்யா. அவங்க வந்து விஜய் சேதுபதி சார் சொன்ன உடனே ஐயோ அப்ப அவன் வந்து விஜய் சேதுபதி சார் சாச்சனாவும் வரதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெஃப்ரியும் வந்தா எனக்கு சந்தோஷம் சொல்றப்ப இந்த பையன் ஏன் தனக்கு விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்காதுன்னு சொல்றதுக்காக தான் விஜய் சேதுபதி சார் நம்ம கிட்ட க்ளூ கொடுத்திருக்காரோ ஜெஃப்ரிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மரமண்டே இருந்த ஜெஃப்ரி கிட்ட போய் பேசினதே சாச்சனா தான். நீ வந்து அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்றியே, வெளியில எவ்வளவு பேருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க, உங்க மம்மி கிட்ட நீ வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க, நீ ஜெய் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ விட்டு கொடுத்தா உன் மேல கோவப்பட மாட்டாங்களான்னு சொன்ன உடனே தான் ஜாக்கு எட்டுது. அடப்பா இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணி ஜெஃப்ரி வரதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்து ஜெஃப்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்து நின்னது சௌந்தர்யா தான். ஏன்னா சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை வந்து ஒரு எதிரி ஃப்ரெண்டா இருக்கிற வெளியில சொல்லாம எதிரியா ட்ரீட் பண்ற ஒரு ஆள் மாதிரி வச்சிருந்தா இந்த பாயிண்ட சொல்லி ஜெஃப்ரியை நிக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய கேமா மாறி இருக்கும், ஜெஃப்ரிக்கு அது ஒரு பெரிய டிராபேக்கா மாறி இருக்கும். இதை வச்சே நீ வந்து விட்டு கொடுத்துட்ட, அதனால நீ வந்து ஒரு கேவலமான பிளேயர், அதனால இந்த கேம்ல நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கார்னர் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன் ஜாக்லினுக்கு கிடைச்சிருக்காதா? ஏன்னா டால் டாஸ்க்லயே வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா, நீ சான்ஸ் கிடைச்சும் நீ விட்டு கொடுத்துட்ட மஞ்சரி பவித்ராக்குன்னு சொல்லி தான் வந்து மஞ்சரிக்கு வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுறாங்க. அப்போ கடைசி எண்ட்ல வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குத்துறதுக்காகவும் ஒரு காரணமாயிடும். ஏன்னா வந்து அவர் வந்து சாச்சனாக்கு வந்து விட்டு கொடுத்துறாரு, மக்களுக்கே வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஜெஃப்ரியை பிடிக்காம கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா. இதுல இருந்து காப்பாத்தினதே ஜெஃப்ரியை சௌந்தர்யா தான். அது ஒரு நல்ல ஒரு ஜெனிவினான ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்மையிலேயே செய்யக்கூடிய ஒரு மூவ். மூணாவது விஷயங்க, நாலாவது விஷயம் கூட சொல்லலாம். இது முத்து வந்து மஞ்சரி கிட்ட இருந்து விலகிட்டாரா, முத்து வந்து சாச்சனா கிட்ட இருந்து விலகிறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ரீசனை செட் பண்ணி கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி சார். உள்ள இருக்கிற எல்லாருமே சாச்சனாக்கு எதுக்குங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆச்சு, அடுத்த ஒண்ணு எல்லாரும் ஏன் ஓடுறாங்க முத்து வரைக்கும். ஏன்னா முத்து வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படி கம்முன்னு இருந்தார், இந்த பிரியாணி கேங் வந்து மாட்டினப்போ அப்போ அவர் விஜய் சேதுபதியே அவர் வந்து கணிக்கிற மாதிரி தான் இருந்தது. சோ இவர் வந்து இந்த பிரியாணி விஷயத்தை பெரிய அளவுல பண்ணலனா அப்போ இவர் ஏதோ ஒரு ஆதரவு அந்த டீமுக்குள்ள இருக்கிற சாச்சனாக்கு கொடுக்குறாருன்னு முத்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு கூட எனக்கு தோணுச்சு. அதனால இதெல்லாம் நியாயமாடான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா உள்ள இருக்கிற மத்த ஆட்களோட ப்ரொவிஷன் எடுத்து இவங்க சமாச்சா எப்படி கிளிச்சிருப்பாரு முத்து. ஆனா கிளிக்கல. ஏன்னா நம்ம கிளிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி விட மாட்டாரு, நம்ம நியாயம் பேச விட மாட்டாரு, நம்மளுக்கிட்ட ஓரவஞ்சனை காட்டு நம்மள வந்து கார்னர் பண்றதுக்கு ஹோஸ்டே நினைக்கிறேன்னு சொல்லனால யோசிச்சனால அவர் பயங்கரமா டவுன் பிளே பண்ணாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ரியலைசேஷன் இந்த வீக்கெண்ட்ல ஏன் வந்ததுன்னு சொல்றேன்னா, விஜய் சேதுபதி பயங்கரமா வந்து கிளிக்கிறாரு சாச்சனாவை. என்ன சார் என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. சோ விஜய் சேதுபதி சொல்லாம என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கல, நான் அந்த பொண்ணை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணல, நீங்களும் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த
ஒரு விஷயத்த உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, முத்து சூப்பரா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால உள்ள அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை கிடையாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் முத்துக்குள்ள போயிடுச்சு. சோ முத்துக்கு இப்போ ஷோல்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த சைடுல சாச்சனாவை அப்படி உதுத்து விட்டுருவாரு, இந்த சைடுல மஞ்சரி அப்படி உதுத்து விட்டுருவாரு. இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலா ரயன் சொன்ன மாதிரி, கோவா கேங்ட்ட சொன்ன மாதிரி முத்துவோட ஆட்டம் இந்த வாட்டி ஆரம்பம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் இது தோணுச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. I'll keep updating you by seeing the live. So till I meet you in the next video, it's bye from Soumi Mami guys. Bye.